இலங்கை கடற்பரப்பில் மீன் உற்பத்தி வீழ்ச்சி. இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பில் மீன் உற்பத்தி கிராமமாக குறைவடைந்து வருவதாக தேசிய நீர்வாழ் உயிரின வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது இலங்கைக்கு மாத்திரமின்றி உலகின் பல நாடுகளில் சமுத்திர கட்டமைப்புகளுக்கு தாக்கம் செலுத்தியுள்ள பொதுவான அபாயம் என்று அதன் தலைவர் கலாநிதி சனதேற்றி ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை திடீரென உருவானது அல்ல எனவும் 2014ஆம் ஆண்டு முதல் இலங்கையை அண்டிய கடற்பரப்பில் மீன் உற்பத்தியில் வீழ்ச்சி பதிவாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். மீன் உற்பத்தி குறைவடைந்தமைக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு காரணமும் தாக்கம் செலுத்தவில்லை எனவும் உயிரியல் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களே பிரதான காரணமாகியுள்ள என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதற்காக எல் நினோ நிலைமையின் தாக்கம் உள்ளதா என்பது இதுவரை குறிப்பாக அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் அதனால் இலங்கைக்கு நேரடி தாக்கம் ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படவில்லை. இந்த நெருக்கடி நீண்ட காலமாக வளர்ச்சியடைந்தால் மீனவ மக்களின் ஜீவனோபாயத்தை பாதுகாப்பதற்காக அவர்களை வேறு தொழில் வாய்ப்புகள் நோக்கி மாற்றி அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வாக மீன் வளர்ப்பிற்கான விசேட வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் நிலைமையை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய மீனவ கூட்டுறவு இயக்கத்தின் அழைப்பாளர் ஹர்மன் குமார் மீன்பிடி நடவடிக்கைகளின் போது தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் அழிவுகரமான உபகரணங்களின் பயன்பாட்டுக்கு எதிராக விதிக்கப்பட்ட சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாமை இந்த மீள்வள நசிந்து போவதற்கு பிரதான காரணமாக மாறியுள்ளது என குற்றம் சுமத்தியுள்ளார்.